இன்னைக்கு நான் எதை குறித்து பேச போகிறேன்னா, த கிரியேட்டர் ப்ரொடெக்ட்ஸ் யூ, யோர் சோல் வில் நாட் பி அபேண்டட். வாசிக்க கேட்போம் சங்கீதம் 16:5 முதல் 11 வசனங்கள். சாம்ஸ் சாப்டர் 16 verses 5 to 11. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். ஆமென். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஆமென். நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆமென். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்களிலும் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்து, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட்டீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவமார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இது முதல் வசனம் இந்த வசனத்தை எழுதுறது நம்ம தாவீது. ஸோ இதில் என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, த சோர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் செக்யூரிட்டி இஸ் இன் தி ஹேண்ட் ஆஃப் யுவர் கிரியேட்டர். ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில் உங்களை பாதுகாப்பாக நடத்துகிறதும், உங்களை வழி நடத்துகிறதும், உங்களுக்கு தேவையான காரியங்கள் தரதும் எல்லாமே உங்களை உருவாக்கினவர் கையில் மாத்திரமே தான் இருக்குது. ஆதியாகமத்தில் நம்ம வாசிச்சோம்னா, அதிலே 1:1 இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நம் தேவன். அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஒரு காரியமும் ஆதாம் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பதாகவே அவனுக்கு என்னென்ன தேவைப்படும், தண்ணி தேவைப்படுமா, சன்லைட் தேவைப்படுமா, ஃபுட் தேவைப்படுமா, என்ன ஃப்ரூட்ஸ்லாம் அவனுக்கு தேவைப்படும், அவனோட பாடிக்கு என்னென்ன நரிஷ்மெண்ட் தேவைப்படும்ன்ட்டு அவர் என்ன பண்ணாரா, முன்னாடியே அறிந்து தான் எல்லாத்தையும் உருவாக்கிட்ட பிறகு தான் ஆதாமை கிரியேட் பண்ணார். இட் டிட்ன்ட் கம் அண்ட் ஆஸ்க் ஆடாம்ல, இந்த மாதிரி ஆடம் உனக்கு ஆப்பிள் பிடிக்குமா, ஓகே நான் ஆப்பிள் ட்ரீ உண்டாக்குறேன், ஆடம் உனக்கு மேங்கோ பிடிக்குமா, உனக்கு மேங்கோ ட்ரீ உண்டாக்குறேன்ட்டு அவர் சொல்லவே இல்லை. He created everything that will suit Adam's lifestyle, suit Adam. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணார், ஆடமையே உருவாக்குனார்ல. ஸோ அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையான காலகட்டத்தில் நம்ம தேவையான காரியங்களை நம்ம செய்வதற்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஓன் சக்தினாலேயே நம்ம போயிட்டுருக்கோம். ஆண்டவர் மாத்திரமே என் சுதந்திரம், ஆண்டவர் மாத்திரமே என் பங்கு, அவரே என்னோட போர்ஷன், அவரே எனக்கு என்ன பண்ணுறாரா இன்னரிட்டன்ஸ் தராரு, அவரே எனக்கு பிளசன்ட் பிளேஸ் தராரு அப்படின்ட்டு தாவீது 5-6 வசனங்களில் சொல்லுகிறாரு. அவர் எந்த ஒரு இடுக்கண்கள் அவர் பிரயாணம் பண்ணி போனாலும் தேவன் மாத்திரமே என் வெளிச்சமாக இருக்கிறார், தேவன் மாத்திரமே என்னோடு இருக்கிறார், தேவன் மாத்திரமே என்னை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு ஒரு நெருக்கப்பட்ட நேரத்துலையும் அவர் கடந்து செல்கிறார். ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், பேனிக் ஆகாதபடிக்கு என்னோட போர்ஷன் யார், இல்லை எனக்கு யார் இருக்க போகிறா, என்னை காப்பாற்ற யார் இருக்கிறாருன்னா நீங்கள் பயப்படாதீங்க. த ஒன் ஹூ கிரியேட்டட் யூ இஸ் கோனா சேவ் யூ ஃப்ரம் ஆல் த வில்டர்னஸ் வாட் ஆர் யூ கோயிங் த்ரூ. ஹல்லேலூயா. நீங்கள் என்னென்ன கவலை கஷ்டத்துக்குள்ளே போகிறீங்களோ உங்களை உருவாக்கினவர் உங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தேவைப்படணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி அறிந்து உங்களை உருவாக்கின தேவன் உங்களை கரம் பிடித்து நடத்துகிறார். அதுக்கப்புறம் நீங்கள் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் என்னோட ஹார்ட்டை கன்சோல் பண்ணுறாரு, அவரே என்னை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. 8வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் என்னோட வலது கரங்களை பிடிச்சிட்டு நான் நடுங்காதபடிக்கு, நான் இங்கிலீஷில் இருக்கிறத அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். அவர் லார்ட் ஹஸ் பீன் தேர் பிஃபோர் மீ, அவர் என் கூட முன்னாடி நின்று என்னோட ரைட் ஹேண்டை பிடிச்சி கொண்டு நான் நடுங்காதபடிக்கு என்ன பண்ணுறாரா, நான் ஷேக் ஆகாதபடிக்கு என்னை வழிநடத்தி கொண்டு செல்கிற தேவனாக இருக்கிறார். 9வது வசனத்தில் என் இதயம் கிளாடாக இருக்கா, என் இதயம் சந்தோஷமாக இருக்குது, மை ஹார்ட் இஸ் கிளாட் அண்ட் மை ஹோல் பீயிங் இஸ் ரிஜாய்ஸ்ட் அப்படின்ட்டு சொல்கிறாரு. என் ஃப்ளஷ் அவருக்குள்ள செக்யூர்டாக டுவெல் ஆகுது. 10வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை தள்ளிவிடாதிரும், டோன்ட் அபேண்டன் மை சோ ஃபாதர், நீரே என்னை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர். 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப்பில் இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸையும் உங்கள் ப்ரெசன்ஸ்குள்ளேயே நான் நடப்பேன் ஆண்டவரே, உங்களோட ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய்க்குள்ளே நான் கடந்து செல்வேன் ஆண்டவரே, என்னோட ரைட் ஹேண்ட் எப்போவுமே உங்களோடே இருக்கும் ஆண்டவரே, உங்களை மாத்திரமே சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்படின்ட்டு தாவீது இந்த வசனத்தில் சொல்லிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது போலேயே நம்ம இடுக்கண்களில் தேவனை மாத்திரமே நோக்கி கொண்டு நம்ம பார்த்து சென்று போகும்போது நம்ம எந்த இடத்துலையும் விழாதபடிக்கு, எந்த இடத்துலையும் எனக்கு யாருண்டு அப்படின்னு நினைக்காதபடிக்கு என்னோட கிரியேட்டர் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, என்னை கிரியேட்டர் என்னை நடத்துகிறாரு, என்னோட சோல் அவர் எப்போவுமே அபேண்டன் பண்ண மாட்டார் என்ற விசுவாசத்தில் நம்ம கடந்து செல்லும் போது ஆண்டவருடைய கூடு நம்ம சேர்ந்து நடக்கிற வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். ஹல்லேலூயா. எப்பவுமே அவர் மேலே இருக்க விசுவாசத்தை விட்டு விடாது
விடாதீர்கள், உங்களுக்கு யார் ஒன்று அப்படின்னு பயப்படாதீங்க. தேவன் எப்போவுமே உங்களோட இருக்கிறார். உங்களை உருவாக்கினவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை உருவாக்கினவர் உங்கள் வலது கையை பிடிச்சிட்டு உங்களோட கடினமான காரியத்தில் நடத்தி கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. இந்த உங்கள் வாழ்க்கையில் தோல்வியிலே கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கார்.